ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நான் தேவனுடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு முடிவு வரும் என்று விசுவாசிப்பவர்கள் மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் இப்பொழுது துதிக்க போகிறோம். ஒவ்வொரு பாடல்களாக நாம் பாடுவதற்கு நம்மை நாம் உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேருபீன்களைப் போலவும் சேராபீன்களைப் போலவும் அவரை துதிக்கிறவர்களாய் நாம் இங்கு இருக்க போகிறோம். இந்த சிறு நேரத்திற்கு மாத்திரம் அனைவரும் தங்களுடைய கைகளை தட்டி கரங்களை அசைத்து பாடப்போகிறோம். சிறு நேரத்துக்கு எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். முடிந்தவர்கள் விருப்பமுடையவர்கள் எங்களோடு இணைந்து பாட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். யோபுவின் வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் அவனுக்கு எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்த பொழுதும் எல்லாரும் அவனை விட்டு போன நிலைமையிலும் அந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம் பெரிதாய் இருந்தது. அதனால்தான் தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பான நன்மையாலே அவனை முடிசூட்டினார். ஆமென், ஆமென். தேவன் யோபுவை இரட்டிப்பான நன்மையினாலே அவனை முடிசூட்டினார். அவன் கடைசி ஜீவன் இருக்கும் வரைக்கும் தேவனை துதித்தவனாய், தேவனை அவன் எந்த விதத்திலும் அவன் வார்த்தையினாலே அவனுடைய செயலினாலே அவன் பாவம் செய்யாதவனாய் இருந்தான். தேவனை எந்த விதத்திலும் அவன் துக்கப்படுத்தாதவனாய் இருந்தான். ஆமென். இப்பொழுதும் நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே நம்மை பாதுகாத்த தேவனை, நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவனை உற்சாகமாய் பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் தேவனே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என்று கரங்களை தட்டி பாடுவோமா? நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீ பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென், ஆமென். தானியேலுக்கு இருந்த விசுவாசம் வேறு மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ளது வேதத்திலே. தானியேலுக்கு இருந்த விசுவாசம் வேறு மாதிரி. தானியேல் கர்த்தருக்கு பயந்து 3 வேளை ஜெபிக்கிறவனாய் இருந்தான். உலக பாவங்களுக்கு விலகி ஓடுகிறவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, எந்த சூழல் வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுகிறவனாய் இருந்தான். ஆமென், ஆமென்.
தானியேலை பொற்சிலையை வணங்கும்படி ராஜா சொல்லும் பொழுது அதை நாங்கள் செய்ய மாட்டோம், தேவன் எங்களை இந்த சூழ்நிலையும் காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம் என்று உறுதியாய் இருந்தான். தேவன் எந்த சூழ்நிலையிலும் எங்களை காப்பாற்றுவார் என்று விசுவாசித்தான். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இந்த வாலிப ஞாயிறு நாட்டிலே வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசம் வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த விசுவாசம் வேண்டும். ஆமென். தானியேல் போல விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த சிங்க கெபியில் போட்டாலும் சரி, அக்கினி சூளையிலே நம்மளை விட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளையும் தகர்த்து தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். ஆமென். எங்களோடு இணைந்து சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் என்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுங்கள். முடிந்தவர்கள், விருப்பமுடையவர்கள். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகளை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகளை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்தவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக தானையா என் துறையே ஆதாரம் நீர்தானையா என்று பாடுவோமா? மாதா பிதா எல்லாரும் எங்களை தீதாய் நினைத்த பொழுதும் நீர் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறீர் என்று பாடுவோமா? நம்மளுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் நாம் எதிர்பார்க்காத காரியங்களையும் கூட நம் வாழ்விலே நலனாக செய்து முடிப்பர் தேவன் மாத்திரமே. ஆமென்.
நம்மளுடைய வாழ்விலே நாம் எதிர்பார்க்காத நல்ல காரியங்கள் கூட நம்மளுடைய வாழ்விலே செய்து முடிப்பவர் தேவன் மாத்திரமே. எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர் அவர் மாத்திரம் இல்லை. ஆபிரகாம் பாபிலோனிலிருந்து கானானுக்கு புறப்பட்டு போ என்று தேவன் சொல்லும் பொழுது அவன் உலகத்தின் கானானுக்காக வாஞ்சியோடு செல்லவில்லை, அவன் பரலோகத்தின் கானானுக்காக வாஞ்சியோடு. ஆமென். அவன் பரலோகத்தின் கானானுக்காக வாஞ்சையாக சென்றான். நம்மளுடைய வாஞ்சையும் இந்த உலகத்திலே இல்லாமல் பரலோகத்திற்கு நேராக, பரலோகத்தின் பிதாவுக்கு நேராக செல்லுகிறதாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்மளுடைய குடும்பத்திலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளும் சரி, வாலிபர்களிலும் சரி, நம்மளுடைய நோக்கம் இங்கே இருக்கிறதாய், இந்த பூமிக்குரியதாய் இல்லாமல் தேவனுக்குரியதாய் இருக்க வேண்டும். பரம கானானை எதிர்நோக்கி செல்லுகிறவளாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எங்களோடு இணைந்து எனக்காகவே எல்லாவற்றையும் செய்தீரையா, உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களிடம் எதுவும் இல்லை சுவாமி, நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாதையா என்று எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? கரங்களை தட்டி பாடுங்கள். முடிந்தவர்கள், விருப்பமுடையவர்கள். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, பாவங்களுக்காக அவர் சிலுவையில் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. சிறிது நேரம் எங்களோடு கூட இணைந்து, முடிந்தவர்கள் எங்களோடு இணைந்து எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை துதிக்கலாமா? எழுந்து நின்று, முடிந்தவர்கள், விருப்பமுள்ளவர்கள் எங்களோடு எழுந்து நின்று சிறிது நேரம் தேவனை துதிக்கலாமா? அவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தினால நிரம்ப வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே நம்மளை நிறைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
ஆமென். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. நீர் மாத்திரம் போதும் ராஜா. எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா காரியங்களையும் உமக்கு பிடிக்காத, உமக்கு சுத்தமாய் இல்லாத எல்லா காரியங்களும் எங்களை வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்து போடுவீங்க சுவாமி என்று விசுவாசத்தோடு அவரிடத்துல கேட்போமா? இயேசுவே எங்களிடத்துல வாங்க சுவாமி. நாங்கள் ஒரு உதவாத மண்பாண்டமாய் இருக்கிறோம் ராஜா. எங்களை நீர் வணைந்து ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு நீர் எப்படி எங்களை நிறுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறீரோ அப்படி எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமா கேட்கிறோம் என்று கேட்போமா? ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு உம்முடைய பிரசன்னம் இருந்தால் போதும், உம்முடைய மகிமை எங்களோடு இருந்தால் போதும், நீர் எங்களோடு இருந்தால் போதும் இயேசுவே என்று சொல்லுவோமா? இயேசுவே நீர் எங்களுக்கு போதும், நீர் மாத்திரம் போதும் ராஜா. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா உம்மை கொண்டு நாங்கள் ஜெயித்து இந்த உலகத்தை நாங்கள் ஜெயித்து வருவோம் என்று நாம் பாடுவோமா? ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்து உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உடைய பிரசன்னத்தில் நான் சிறகில்லாமல் பறக்கிறேன் ராஜா என்று பாடுவோமா? உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே என்று பாடுவோமா? முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? Thank you, Lord. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யாக வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மனான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மனான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கண்களை மூடி சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் தேவனை நோக்கி, இயேசுவே சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று அவரை போற்றுவோமா? அவரை வணங்குவோமா? சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தராகிய தேவனே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனே நீர் பரிசுத்தர் என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிற கேருபீன்களைப் போல சேராபீன்களைப் போல எங்களுக்கும் அந்த இருதயத்தை தாங்க ராஜா என்று கேட்போமா? எங்களுக்கும் அந்த இருதயத்தை தாங்க. இடைவிடாமல் உம்மை ஒவ்வொரு நாளும் நாங்கள் துதிக்க வேண்டும் ராஜா. நீர் எங்களோடு இருந்தால் போதும் ராணி, நீர் எங்களோடு இருந்தால் போதும் சுவாமி. எல்லாவற்றிலும் எல்லா மேன்மைகளிலும் எல்லா ஆண்டவரே இயேசுப்பா உயரங்களிலும் ஆண்டவரே இயேசுப்பா நீர் எங்களோடு இருந்தால் போதும் ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் இந்த உலகத்தின் மக்கள் எங்களை கீழே தள்ளலாம் சுவாமி, ஆனாலும் தேவரீர் நீரே ஒருவர் மாத்திரம் எங்கள் கைகளை பிடித்து நீரே எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவர் இருந்தால் போதும் சுவாமி, நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கைக்கு போதும் ராஜா. நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர், நீரே இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவருமாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளின் ஆண்டவரே இயேசுப்பா எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்போமா? இந்த உலகத்தின் இச்சைகளில் எங்கள் பிள்ளைகள் விழாதபடி, இந்த உலகத்தின் ஆண்டவரே இயேசுப்பா கண்ணிகளில் எங்கள் பிள்ளைகள் சிக்காதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கும் எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று கேளுங்கள். முழு இருதயத்தோடு கேளுங்கள், முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு தேவனிடத்தில் கேட்போமானால் நாம் இன்னும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நாம் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நம்ம எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து நம்மளை ஜீவனோடு இன்று வரை வைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். அவருடைய சுத்த கிருபையினால் மாத்திரமே நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனை நோக்கி நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோமா? எங்களோடு இணைந்து பாடுங்கள். உயரமும் உன்னதமுமான தேவனை நாங்கள் ஆராதிக்க இங்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் உணர்கிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் முழுவதுமாக நாங்கள் உம்மிடத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆண்டவரே இயேசுப்பா எல்லா விதமான நேரங்களிலும் எங்களை தூக்கி சுமந்தவர் நீர் மாத்திரமே. எங்களை தாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கண்களை மூடி நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த வேலையிலும் உமக்கு நன்றி செலுத்த
ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் திருச்சபை மக்களோடு உமக்கு நன்றி செலுத்த உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா எங்க வாலிப பிள்ளைகளை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள், ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் ஊரில் இருக்கிற வாலிபர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்தருளுங்க ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா அந்த பிள்ளைகள் வழுவி போகாதபடி தேவரே உம்முடைய பாதுகாப்பினாலே பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இரத்தத்தாலே மூடி மறைத்து கொள்ளுங்க சுவாமி. நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உம்முடைய ஆண்டவரே வசனங்கள் எங்கள் இருதயத்திலே பதிய கிருபை செய்யுங்க சுவாமி. மீதியான வேலைகளையும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.